மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலையப்படாதீங்க. ஒரு கப்பு தேங்காய் துருவலும் ஒரு கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு கப்பு தேங்காய் துருவி எடுத்துருக்கேன், இஞ்சி பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிட்டு வெங்காயம் 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க, பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தேங்காவையும் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. தேங்காய் போட்டுட்டு சூடு பண்ணக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கோதுமை மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். 4 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன். சட்னி தாளிச்சிக்கிடலாம். நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கிடலாங்க. 4 பச்சை மிளகா, தேங்காய் 1 கப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பூண்டு அரிசி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி தாளசம் பண்ணிக்கலாம். சூப்பராக எடுத்து தாளசமும் பண்ணியாச்சு. மூடி வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் அல்லட்டா பட்டர் ஷீட்டில் வச்சு நம்ம தட்டி எடுத்தோம்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தின்னமாக இல்லாமல் நைஸாக தடவிக்கோங்க. தோசை தவாவில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துடணுங்க. போட்டு திருப்பி எப்பப்போ திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரே பக்கமாக போட்டேன்னா ஹார்டாயிரும். சப்பாத்தி போட்டாலும் சரி, இந்த மாதிரி திருப்பி போடணுங்க. அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 2 எண்ணம் போட்டாச்சு. தேவைக்கப்போ நம்ம போட்டுக்கிடலாங்க. சூப்பரான தேங்காய் ரொட்டி ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தேங்காய் ரொட்டி கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.